அன்பால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் புது விவசாயம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஆசிரியர் வேலைவாய்ப்பு பற்றி பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் அரசு உதவி பெறும் இடைநிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாதுங்க, 4 தனியார் கம்பெனி வேலையும் இருக்குது. மொத்தம் இந்த வீடியோவில் 5 டைப் ஆஃப் வேலை பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது கல்வி தகுதியாக நீங்கள் டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரும்போது பார்த்திங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி ப்ரைவேட் கம்பெனிகள் பார்த்திங்கன்னா வயது வரும்போது இப்போதைக்கு கேட்க கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். சம்பளம் பொறுத்தவரை இந்த இடைநிலை பள்ளி ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா குறைவு தான். ஆனால் முதுகலை பட்டதாரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா 36,000 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேலரி வரும். இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரிமெண்ட் உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாமல் போயிடும். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு தான் போயிடும். அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வருத்தப்படுவீங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கலாமேன்னு. வாங்க நாம் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை. எமது பள்ளிக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள் தேவை. பல நாட்களுக்கு பின்பு பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலை வந்துள்ளது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி அதேமாதிரி பட்டதாரி இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜாப் வந்துக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கு அப்புறமேட்டு இடைநிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணி வந்திருக்குது. அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா டிடிஇ நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெட் பேப்பரில் 1 நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிடிங்கிறது பார்த்திங்கன்னா டிப்ளமோ டீச்சிங் எஜுகேஷன் சொல்லலாம். இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காம்படிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப் பல நாட்களுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு எப்போ ஜாப் வரும் எங்கேயாவது வந்துச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பில் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரை நீங்கள் பார்த்திங்கன்னா முந்திக்குங்க. உங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறது ஒரு நல்ல மனசு இருந்தாவே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஓசி பார்த்திங்கன்னா நான் பிசி நான் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம், நான் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இது ஓசிங்கிறது அதர் கம்யூனிட்டி. எல்லாருமே பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பிசியாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், எம்பிசியாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், எஸ்சி எஸ்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு என்ன, நான் விண்ணப்பிக்கிறதுக்கு வயது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். வயது பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ் படி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது கொடுத்துருக்காங்க. இதில் பொது பிரிவினர் ஓசிக்கு பார்த்திங்கன்னா 53 இயர்ஸு, பின்தங்கிய பிரிவினர் பிசிக்கு பார்த்திங்கன்னா 58 இயர்ஸும், மிகவும் பின்தங்கிய பிரிவினர் எம்பிசிக்கு 58. அதேமாதிரி எஸ்சி எஸ்டி பிசிஎம்மு எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 38. இந்த ஓசி பொது பிரிவினருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 53 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சம்பளம் பார்த்திங்கன்னா குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண பிற்பாடு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகலாம், சம்பளம் பார்த்திங்கன்னா உயர்த்தலாம். அது பார்த்திங்கன்னா எப்போ உயர்த்துவாங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பணிக்கு நான் எப்படி விண்ணப்பம் செய்கிறது, நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் விண்ணப்பம் மாதிரி ஒரு மாதிரி படி பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அதில் போட்டு விட்டீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய ஜாப்க்கு எல்லாமே இப்போ ரெஸ்யூம் தான் கேட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எங்கேயாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்வியூ அங்கேயே பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதே போதும். அதில் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிங்க. ஒட்டுறதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அனைத்து விதமான கல்வி சான்றிதழ் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி சான்றிதழ் பார்த்திங்கன்னா செமஸ்டர் இருந்தால் செமஸ்டர், 10th 12th அதேமாதிரி பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஆதார் கார்டு, ரேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அனுப்புங்க. போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்ளை பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டாக இருந்தால் உங்களுக்கு கால் லெட்டர் வரலாம், இல்லைனா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கன்னு சொல்லி பார்த்துறோம். அப்புறம் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா செயலாளர் கம்மவர் சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி பாலசமுத்திரம்.
இந்த ஸ்கூலோட நேம் நோட் பண்ணிங்க. கம்மவார் சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி, பாலசமுத்திரம், ரோசனப்பட்டி போஸ்ட்டு, தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஜாப் வந்துருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பல ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போடுறோம். நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைவாக போட்டுக்கிறோம். நிறைய ஸ்கூலில் வந்துக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு ஸ்கூல்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. நம்பிக்கையாக இருங்க. நம்ம அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா நேட்ரோபதி அண்டு யோகா மெடிசன் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் சங்குகிரிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் இருக்குது. கோவை சேலம் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, மேல் தெரபிஸ்ட்டு ஃபீமேல் தெரபிஸ்ட்டு 2 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த சுவாமி விவேகானந்தா இந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஜாப். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3வது ஜாப் பார்க்கலாம். 3வது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் பஜாஜ்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை. வைபவ் பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷோரூம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அவுட்டோர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும்தான் எடுக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. டெலிகாலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் மெயினூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இவங்களுடைய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளை, அஸ்தம்பட்டி, கருப்பூர், தீவிட்டிப்பட்டி இந்த இடத்துலலாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம்னு அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 7338898388 கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8925525988 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸோ கேர் வந்து பார்த்திங்கன்னா இது யாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் அவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்ச வரைங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா HR மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. HR@pixo.in சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 8925873783. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வாண்டட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷஸாக இருந்தாலும் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 8000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸடு சேலரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 20,000 to 30,000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பெனிஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணால் பேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர்னால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி டைலராக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 9342478007. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கால் பண்ணிங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போ இன்டர்வியூ என்னங்கிறது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் உதவி பள்ளியெல்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சு வச்சு நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, A to Z வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.